பாண்டவர்கள் வனவாசத்தின் போது நந்திகேசவனத்தில் தங்கியிருந்தனர். அங்கு துர்வாச முனிவரின் சாபத்தில் இருந்து பாண்டவர்கள் தப்பித்தனர். பிறகு அவர்கள் துவைத வனம் சென்றனர். அங்கு துரியோதனன் வந்து கந்தர்வர்களிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டான். துரியோதனன் எந்த பீமனையும் அர்ஜுனனையும் பகையாய் கருதினானோ அந்த இருவராலேயே அவன் கந்தர்வர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டான். அதை எண்ணி வருந்தி அவமானமடைந்து அஸ்தினாபுரத்திற்கு சென்றான் துரியோதனன். அதன் பிறகு பாண்டவர்கள் வேறு வனம் சென்று அங்கு வாழ்ந்தனர். அப்போது ஒரு நாள் திரௌபதி தான் செல்லும் வழக்கமான வழியில் செல்லாமல் மாறாக அவள் வேறு பாதையில் சென்று அங்குள்ள இயற்கை எழிலை அவள் இரு கண்களால் பருகியவாறு சென்றாள். அப்போது திரௌபதியுடன் அர்ஜுனன் வாழ்ந்து வந்தான். அதனால் பாதுகாப்புக்காக அர்ஜுனன் வில்லேந்தி அவளுடன் சென்றான். அப்போது ஒரு அழகிய நெல்லிக்கனி ஒன்று ஒரு மரத்தின் உச்சியில் இருப்பது திரௌபதியின் கண்ணில் பட்டது. உடனே அந்த நெல்லிக்கனியை அடைய ஆசைப்பட்டாள் திரௌபதி. அதனால் அந்த மரத்தின் அதிக உச்சியில் இருந்த நெல்லிக்கனியை பறித்திட அர்ஜுனன் அம்பு விட்டு அதை கீழே விழ செய்தான். அப்போது இதை கண்ட நந்திசேன மகரிஷியானவர் இதை கண்டு பதபதைத்தார். உடனே அவர் அர்ஜுனனிடமும் திரௌபதியிடமும், என்ன காரியம் செய்தீர்கள்? இந்த நெல்லிக்கனி ஒரு அபூர்வ நெல்லிக்கனி. இது ஒரு ஆண்டுக்கு ஒரு கனி மட்டுமே காய்க்கும். அதனை மட்டுமே இங்குள்ள முனிவர் உண்டு ஆண்டு முழுவதும் அவர் வாழ்ந்திருப்பார் என்றார். அதிலும் இங்கிருக்கும் அந்த முனிவர் மிகவும் சினமுடையவர். ரிஷி சாபம் பற்றி உங்களுக்கு நான் கூற வேண்டியதில்லை. அது அத்தனை கொடுமையானதாகும் என்று கூறினார் அவர். மேலும் நந்திசேன மகரிஷி அர்ஜுனனிடம், ஐயா, நீங்களே நாடிழந்து தவிக்கின்றீர்கள். போதா குறைக்கு இந்த சாபமும் உங்களை வந்து சேருமே. இப்போது என்ன செய்யலாம் என்று அனைவரும் கையை பிசைந்து வருந்தினார்கள். அங்கு வாழும் அமிர்த முனியின் சாபத்திலிருந்து எப்படி மீள்வதென்று சிந்தித்தனர் அவர்கள். உடனே திரௌபதி கனியை கொண்டு வந்து தருமரிடம் கொடுத்து நடந்தவற்றை கூறி கண்ணீர் வடித்தாள். பின் தன்னால்தான் துன்பங்கள் அடுக்கடுக்காய் வருகிறது என்று அவள் அழத் தொடங்கினாள். அப்போது பீமன் ஒரு யோசனை கூறினான். இந்த கனியை கொண்டு சென்று அமிர்த முனிவரிடம் கொடுத்து விடலாம். அவரிடம் நடந்தவற்றை கூறி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். அப்படி நாம் உடனே செய்ய தவறிவிட்டால் அவர் இந்த செய்தியை வேறு யார் மூலமாவது கேட்டு தெரிந்து கொண்டால் நிச்சயம் அவர் நம்மை சபித்து விடுவார் என்பதில் சந்தேகமில்லை என்றான் பீமன். அதன் பின் நகுலன் கூறினான், கண்ணன் நம்மிடம் பலமுறை கூறியுள்ளார். எதுவும் நடந்த பிறகு அதை நினைத்து என்ன பயன்? அன்று சகுனியோடு கண்ணனை சூதாட வைத்திருந்தால் நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா என்றான். மேலும் நகுலன், துர்வாச முனிவர் வரும்போதும் கண்ணன்தான் நம்மை காப்பாற்றினார். ஆகவே நாம் அனைவரும் அமர்ந்து கண்ணனை தியானிப்போம் என்றான் நகுலன். பின் அனைவரும் அமர்ந்து கண்ணனை தியானிக்க தொடங்கினார்கள். அப்போது அங்கே கண்ணன் தோன்றினார். கண்ணன் அங்கு வந்ததும் எப்போதும் போல் நகைச்சுவையோடு, காடு எப்படி இருக்கிறது? மரங்கள் கனிகளை தருகின்றனவா? மழை நன்றாக பொழிகிறதா என்றார். இதை கேட்ட திரௌபதிக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம். கண்ணா, விளையாட இதுவா நேரம்? உலகிலேயே மிக பெரிய எண்ணெய் கிணறு பற்றி எரிகிறது. அப்போது நீ விளக்கேற்ற நெருப்பு கேட்பது போல் உள்ளது நீ கூறுவது என்றாள். அதன் பிறகு பாண்டவர்கள் அனைவரும் நடந்தவற்றை முதலில் இருந்து கண்ணனிடம் கூறினார்கள். பின் கண்ணன் அவர்களிடம், பயப்படாதீர்கள், இது சத்திய கனி. இது மீண்டும் மரத்தில் சென்று அடையும், வருந்தாதீர்கள் என்றார். கண்ணன் இவ்வாறு கூறிய பிறகுதான் தருமருக்கும் மற்றவர்களுக்கும் உயிரே வந்தது போல் ஆனது. பின் கண்ணன் சொற்படி நடக்க அனைவரும் ஒப்புக்கொண்டு அந்த மரத்தின் அடியில் நின்றனர். பின் கண்ணன் அந்த கனியை வாங்கி அது விழுந்த இடம் பார்த்து வைத்தார். அதன் பின் முதலில் தருமர் எழுந்து தருமம் தழைக்க வேண்டும்,
நேர்மை நாணயம் பெருக வேண்டும், அதர்மமும் பொய்யும் அகல வேண்டும் என்றார். உடனே அந்த கனி 2 அடி மேலே உயர்ந்து நின்றது. பின் பீமன் எழுந்தான். பீமன் கண்ணனுடைய கட்டளைப்படி பிறர் மனைவியை தாயாக கருத வேண்டும், பிறர் பொருளை அடைய நினைக்கக்கூடாது. அது தவிர துரியோதனனால்தான் எங்களுக்கு இத்தனை துன்பமும், அவனை கொன்றுவிட்டால் எல்லாம் சரியாகும் என்றதும் அந்த கனி மேலும் 2 அடி உயர்ந்து அந்தரத்தில் நின்றது. இப்போது கண்ணன் அர்ஜுனனை நோக்கினான். அர்ஜுனன் எழுந்து கண்ணனை பணிந்து, உயிரை விட மானம் பெரியது, அதனால் நான் கர்ணனை மட்டும் போரில் கொன்றுவிடுவேன், அதுவரை நான் எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் என்றான் அர்ஜுனன். இப்போது அந்த கனி மொத்தம் 6 அடி உயரத்திற்கு சென்றது. பிறகு நகுலன் எழுந்து நின்று தன் தாயை வணங்கினான். ஒருவனுடைய நல்ல குணமே அவனுடைய குல பெருமையை உயர்த்தும், அதனால் நான் என் குல பெருமை உயரும்படி வாழ்வேன் என்றான் நகுலன். உடனே அந்த நெல்லிக்கனி மேலும் 2 அடி உயர்ந்தது. அதன் பிறகு சகாதேவன் எழுந்து தன் குருவை தொழுதான். தாய்க்கு பிறகு அறிவின் சிறப்பே தந்தை செய்யும் தான தருமங்கள், சகோதரர்கள் மற்றும் பிற உயிர்களிடம் காட்டும் அன்பே நண்பன். எந்த நிலையிலும் கோபப்படாமல் இன்முகத்துடன் இருந்து உபசரிப்பவளே மனைவியாவாள். பழிவாங்க நினைப்பது புத்திரனாவான். மேற்கூறிய 6 குணங்களும் ஒருவனுக்கு கிடைத்திடுமானால் அது அவனுடைய மறைவிற்கு பிறகும் அவனுக்கு புகழை சேர்க்கும் என்றான். அதை கேட்ட அந்த கனி மேலும் 2 அடி உயர்ந்தது. இப்போது கண்ணனை தவிர மற்ற அனைவரும் திரௌபதி கூறப்போகும் பதிலை எதிர்நோக்கினார்கள். முனிவரின் சாபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமே என்று. கடைசியாக திரௌபதி எழுந்தாள். பஞ்சபூதங்களைப் போலவும் பஞ்சேந்திரியங்களைப் போலவும் நான் 5 கணவர்களை பெற்றேன். ஆனாலும் அனைத்து துன்பமும் என்னாலேயே தொடர்கிறது. அதனால் என்ன கற்று 7 தரம் வாசித்தாலும் பெண் புத்தி பின்புத்தியாய் இருப்பதால் மட்டுமே இவையெல்லாம் நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றாள். உடனே அந்த கனி விற்றென்று மரத்தின் உச்சிக்கு சென்று அது இருந்த இடத்தினை அடைந்தது. அதை கண்டு அனைவரும் பெருமூச்சு விட்டனர். பிறகு பாண்டவர்கள் அனைவரும் கண்ணனை வழிபட்டு கொண்டாடி மகிழ்ந்தனர்.